பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்டேட்மெண்ட் இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்போ வெக்கப்பட்டுட்டே இருக்கிறான். என்னென்னு பார்த்தா நம்ம யூனா வந்து அந்த மாதிரி முகத்தை கட்டிட்டு பள்ளியா ஒரு மாதிரி வெக்கப்பறையான ப்ளஷ்ஷாக நம்ம கதை. ஸோ பண்ணதுனால நம்ம ஹீரோ ஒரே இதாக இருக்குது. நான் அவ்வளோ ஃபேமிலி தானே, ஆனால் எனக்கு எப்படி தோணுது, ஆல்ரெடி யூனாவும் அசாயும் லவ் பண்ணுறாங்க, நானும் இவ்வளோ ஃபேமிலி தானே எக்ஸ்பெக்டிங் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ சிராயி வந்துட்டு என்னடா பிரச்சனை மிஸ்டர் பி கிரேட் கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு அவன் கலாச்சிட்டு இருக்கா. ஆமாம் இவன் இப்படி தான், இந்த ரூம் வேண்டாம் எம்டியாக இருக்குன்னு கேட்டால் இது சும்மா தான் எம்டியாக இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், ஆமாம் நானும் கேட்டேன் ரூம் எம்டியாக இருக்குது. அப்போ நம்ம அசாயி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துருக்கா. ஸோ சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்து வைக்கும் போது கொஞ்சம் தடுமாறும் நம்ம ஹீரோ கரெக்டாக நான் பார்த்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு சாரி அப்போ நம்ம அசாயி சொல்கிறான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஷிராயி தான் பார்க்குறேன். ஷிராய்க்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஷிராயி ரெஸ்ட் ரூம் போகலாம்னு கேட்கும்போது யாய் வந்து நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ யாய் கூட்டு போகிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ தேங்க்யூ சொல்கிறோம். ஸோ இவங்க ஒரு க்ளோஸாக இருக்காங்க ஷிராயி பார்த்துட்டு இருக்கான். நம்ம யாய் நம்ம ஊரியாவோட சின்ன வயசு ஃபோட்டோனா ஷிராய்கிட்ட இருக்குன்னு கேட்குறான். ஏன்னா எனக்கு ஹூரியாவை பிடிச்சிருக்கு, ஸோ அதனால் சின்ன வயசு போடலாம் கேட்குறேன் அப்படின்னு கேட்குறான். நம்ம ஷிராய்க்கு ஆமாம்ல அசாயும் யாயும் 2 பேருமே நம்ம ஹீரோ லவ் பண்ணுறாங்களே அப்படின்னு நம்ம ஷிராய்க்கு புரிய வருது. இவங்களை பார்த்தா நம்ம யூனா நம்ம ஹீரோ படுத்திட்டு இருக்கா. என்னென்னு பார்த்தா வந்த கெஸ்ட்டுக்கு ஒரு சாக்லேட் கூட கொடுக்க மாட்டேடா, என்னடா கல்லஞ்சக்காரன்டா நீ அப்போ நம்ம யூனா அப்போ நம்ம ஹீரோ திட்டிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன அவங்க முகம் ரொம்ப சவந்திருக்கு, ஏதாவது மடி காய்ச்சல் வச்சு தொட்டு பார்க்கும்போது டே காய்ச்சல் இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு இவங்க சண்டை போட்டுருக்காங்க உள்ள. ஸோ நம்ம ஷிராய்க்கு பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு ஜலசில் நின்றுருக்கா இப்படி ஆகிட்டுருக்கேன்னு. ஸோ நம்ம ஷிராயி கிளம்பும் போது இதை மாதிரி நீ வீட்டுக்கு வரியா, நான் டின்னர் செஞ்சுருக்கேன் நைட் சாப்பிட்றேன் சொல்லும்போது ஓ அப்படியா நான் கண்டிப்பாக வரேன், ஸோ வீட்டுக்கு வீட்டு போனால் கண்டிப்பாக வரேன் அப்போ நம்ம சொல்கிறோம். ஸோ இதை கேட்டு பண்ணி நம்ம ஷிராயி ஹாப்பியாக வரேன். ஆனால் பின்னாடி தெரிய பார்த்தா மைக்ரோவேனுக்குள்ளே எதுக்கு அதை வச்சா இதை வைக்கூடாது அப்படியே வைக்கூடாது, தண்ணி ஊது ஐயோ விசிறு வச்சு அப்படின்னு உள்ள கத்திட்டு கிடக்குறாங்க. ஷிராயி நான் மன்னிச்சிருப்பா, கொஞ்சம் வாண்டுகளாக இருக்குது, ஸோ அதை சரி பண்ணும், ஸோ நான் வரல, நான் எல்லாமே நீ வீட்டுக்கு போயிடல அப்போ நம்ம சொல்லிட்டு கிளம்பிடுறோம். ஸோ இப்போ வீட்டை பார்த்து நம்ம ஷிராயி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கா. நம்ம ஹீரோ வராதுன்னு நினச்சிது. பேசாமல் நான் அவனை மீட் பண்ணாமல் இருந்தால் இந்த மாதிரி ஒரு நிலம் வந்திருக்காதுல்ல. அப்போ நம்ம ஷிராயி நம்ம ஹீரோ கூட நம்ம ஹீரோவை பார்த்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி ஏன் மாறிட்டான், எனக்கு தெரிஞ்ச ஊரியவனை திரும்ப பார்க்கணும், நான் ஊரிய பக்கத்தில் இருக்கணும். அப்போ நம்ம ஷிராயி பைத்தியம் மாட்டிக்கிறான். ஸோ இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு இதில் நம்ம ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி என் சீனியர் கூட கவர் சைட்டை அப்படின்னு ஸ்டோரி போட்டுட்ருக்கா. ஸோ இப்போ சிஸ்டர்ஸ்லாம் குராகாமி ஷைனை ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போனால் வேணா நடக்குமாம்மா. ஸோ அப்படியே வந்து நம்ம ஹீரோவையும் தூக்கிட்டு வந்துடுறாங்க. எப்பா ஹீரோ என்னப்பா நீ புதுசாக எங்கேயாலும் வந்திருக்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்து கேட்கும்போது எனக்கு காடு மேலே வீட்டில் ஆனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த மாஸ்க் போட்ட லேடி கொஞ்சம் சந்தேகம் பண்ண முடியும். ஸோ இவங்க 3 பேருக்கு என்ன ஆசை அப்படின்னு நம்ம கேட்கும்போது எனக்கு வந்து என்ன ட்ரீம்னா இந்த மாதிரி நம்ம யூனா ஹெட் ப்ளேஸ் ஆகிட்டு நம்ம யூனோட ஃப்ரெண்டுங்க லிங்க் அந்த ஷாப்பு போட்டு நம்ம ஹீரோ அங்கே கொஞ்சம் கூட ஒன்றாக்குற மாதிரி ஐயோ இவன் இதுக்கு வரான் அப்படின்னு நம்ம யூனை கத்திட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம சாய் வந்து இந்த மாதிரி மேரத்தானில் ஜப்பான் மேரத்தானில் ஜெயிச்சு அந்த சாயோட ஃப்ரெண்டை தோக்கடிச்சு நம்ம ஹீரோ இதுலேயும் வரான். இந்த மாதிரி ஏன்டா இங்கே வந்திருக்குன்னு கேட்டால் ஒன்றை வீட்டு எங்கே போக முடியும் அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ இதுலேயும் வந்து நம்ம ஹீரோ வரான். இன்னொரு பக்கம் யாயோட ட்ரீமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து வா டான்ஸ் ஆட போகலாமா அப்போ நம்ம ஹீரோ போய் டான்ஸ் ஆடுறோம். டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு வந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பூ ரோஸ் இருக்குல்ல, ஸோ அதை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்போ நம்ம யாய் கேட்குறாங்க. ஸோ 3 பேர் கண்ணில் நம்ம ஹீரோ கன்ஃபார்மாக இருக்கான். எப்பா என்னப்பா குராகாமி ஷைன் இப்படி இருக்குது, பாலடைஞ்சு போன மாதிரி வந்து பாலாடுக்கிற மாதிரி இருக்குன்னு பார்க்குறாங்க. நம்ம ஊரியை மட்டும் அங்கே யார் இருக்கிறது நோட்டீஸ் பண்ணுறான், ஆனால் அதுக்கப்புறம் கண்டுக்கல. இங்கே பாருங்க நமக்கான வேலையை நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். ஸோ நான் இன்னும் மாறல, நீங்கள் வேணால் காடிட்டு ப்ரே பண்ணுங்க அப்போ நம்ம ஹீரோ ஃபஸ்ட் இருக்கமாக தான் இப்பயும் இருக்கிறான். ஸோ இவங்களும் எதுவும் ப்ரே பண்ணாமே வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ ப்ரே பண்ணாமல் ஈவன் நாங்கள் காடிட்ட ப்ரே பண்ணணும் எங்களுக்கு இந்த ஒத்துமை எப்போவுமே கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு இவங்க 4 பேருமே யோசிக்கிறாங்க. அப்போ ஒரு ஃபியூச்சர் விஷுவல் தெரியுது, இது நம்ம ஹீரோ மூடி தெரியல 4 பேருக்குமே தெரியுது, இது எல்லாமே குழம்பிட்டு வந்துட்டுருங்க. அப்போ நம்ம ஷிராயி இந்த பக்கம் ஷைனில் குராமி நீ இருக்கிறது உண்மைனா என் விஷயம் நிறைவேற்று அப்படின்னு நம்ம ஷிராயி தான் கத்திட்டு இருக்கா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து நம்ம 3 சிஸ்டர்ஸ் இருக்குங்களா, ஸோ அவங்களோட இருக்கிற இமேஜ் அது ரியாலிட்டியாக பார்த்து அப்படியே எரிஞ்சு போயிடுது. எரிஞ்சு முடிச்ச கொண்டு நம்ம ஹீரோ வந்து அந்த கிசக்கியன் இருக்கு இல்லையா, ஸோ கிசக்கியன் அதாவது யாருது ஹீரோ இருந்தாங்க இல்லையா சின்ன வயசுல நம்ம ஹீரோ தான் அங்கேருந்து எஞ்சி முழிக்கிறான், நான் அதுக்கு இங்கே இருக்கேன் அப்படின்னு நம்ம திரும்ப ஷைனுக்கு வந்தான். ஷைனுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோவே அவங்க 3 பேருக்குமே அடையாளமே தெரியல. ஸ்ட்ரேஞ்சர் யாரா நீ, உனக்கு எப்படி என் பேரை தெரிஞ்சிருக்க அப்படி அவங்க சண்டை போட்டுருக்காங்க. யாய் ஷிரா சாய் எனக்கு தெரியலையா, நான் தான் அவங்க ஊரியா உங்கள் ஷைன் என்ன பண்ண பாருங்க அப்படின்னு கேட்டுருக்கும்போது யாரா நீ இப்போ நீ போகல நான் போலீஸுக்கு கூப்பிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அடிச்சு துரத்திடுறாங்க. நம்ம ஹீரோவை யாருன்னு உங்களுக்கு தெரில. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கிசக்கி எனக்கே வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஷிராயி போயிட்டு நம்ம ஹீரோவை இந்த மாதிரி கிஸ் பண்ணிடுறா. கிஸ் பண்ணிவிட்டு எதாக இருந்தாலும் உனக்குள்ளே வச்சுக்காரா, எவ்வளோ கஷ்டமாக இல்லை ஏன்டி சொல்லு, ஏன்னா நீ நான் லவர்ஸ் தானே, ஸோ என்ன ஷேர் பண்ண அப்புறமா நம்ம ஷிராயி சொல்கிறான். ஸோ இதோட 15 எபிசோட். ஸோ